அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மிக பெரியதளவில் மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே சில விஷயங்கள் மாற்றவே முடியாத விஷயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். திமுக கட்சிக்காரன் எவ்வளோ தான் வளர்ச்சி அடைஞ்சாலுமே இந்த உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லை அறிவியல் சார்ந்த வளர்ச்சி அடைஞ்சாலுமே திமுக கட்சிக்காரன் கடைசி தோன்றுற வரைக்கும் திருறதை விடவே மாட்டான். இன்னொரு பக்கத்தில் மோடி கட்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி தோன்றுற வரைக்கும் பொய்ச்சொல் நிப்பாட்டவே மாட்டான். இப்படி என்ன தான் மாறுதல் அடைஞ்சாலுமே இவர்கள் மாற்றவே முடியாத சங்கிகளும் உடன்பிறப்புகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு குறிப்பிட்ட அவால் இருக்கிறாங்க. இந்த அவாளுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தான் நெத்தியிலேருந்து நேருக்க பிறந்துட்டோம். எங்கேருந்து பிரம்ம நெத்திலேருந்து நேருக்க நம்ம பிறந்துட்டோம். அப்போ நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இப்போ நினைக்கலங்க. 2024 கிடையாது, நம்ம தாத்தா, நம்ம தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு 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 தாத்தா காலகட்டத்தில் இருந்து பல தலைமுறையாக இந்த நினப்பு மெதப்பில் திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடே நீ நான் ஒன்றுடா, உன்னோட வேகமாக ஓடு, உன்னோட அதிகமாக நான் படிக்கிறேன் என்ன சொன்னாலும் கேட்க இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ, எங்கெல்லாம் மட்டம் தட்ட முடியுமோ அங்கே முழுக்கவே ரிசர்வ் கோட்டா, ரிசர்வில் வந்தாங்க, படித்து முன்னேறவங்க அழுதடி பண்ணுறாங்க, கோட்டா ஜாதி அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு கஸ்தூரியில் இருந்து இப்போ புதுசாக ஒரு ரெக்க ஒன்று முளைச்சிருக்கு. கார்த்திக் குமார் வரைக்குமே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் சமூகத்தில் ஒரு நடிகராக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்த ஒருத்தங்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவள் மட்டும் படம் பார்த்து இங்கே இப்போ எந்த படமும் ஓடாது. நாங்களும் பார்த்தா மட்டும்தான் எல்லா படமுமே ஓடும். அப்படி இருக்கும்போது அவளை ஒரு பார்வை பார்க்குறது, இவளை ஒரு பார்வை பார்க்குறது ஏற்றுக்கிட முடியாத ஒன்று. இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இணையதளம் முழுக்கவே அதிகமாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த ஆடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்த்திக் குமார்னு ஒருத்தர், அவரை பற்றி அவருடைய மனைவி சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்தாங்க. அதை பற்றி பேசுங்க வரலை. அது தனிப்பட்ட ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு விஷயம். இணையதளம் முழுக்க இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்விட்டர்லேருந்து யூடியூப்பில் வரைக்கும் கட் பண்ணி தனுஷையும் இந்த கார்த்திக் குமாரையும் வச்சு என்னெல்லாம் நெகட்டிவான கருத்துக்களை பதிவு பண்ண முடியுமோ எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவை கிடையாது. ஊரா விட்டு கதவை நுழைஞ்சிக்கிட்டு எட்டி பார்க்குற வேலை, பெட்ரூம் எட்டி பார்க்க நமக்கு கிடையாது. அதை பற்றி பேசுங்க வரல. ஆனால் இந்த கார்த்திக் குமாரோடைய ஆடியோ ஒன்று இணையதளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிச்ச அசிங்கம்மா பேசுகிற, நீ வாய்க்கு வந்ததை பேசுகிற, அவ வாயிலவே இவ வாயிலவே அவ கூட பத்தியா இவ கூட பத்தியான்னு. இதெல்லாம் யாரும் படித்தவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் படிக்காத பரம் முண்டங்க இருக்குது தெரியுமா, அதுங்க பேசுகிற பேச்சு, பல்ல முண்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பேசுகிற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில தான் வந்தேன், நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க. உன் விஜயம்லாம் பேசும்போது I could feel that you come from a good background. அப்புறம் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு, சாக்கடை நாராசமான பேச்சு? இந்த ஆடியோவில் இவ்வளவு வக்கர புத்தியோட பாமர முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதவங்க மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாதி பேரையும் குறிப்பிட்டு பேசுகிறார். அட விளக்கண்ண அண்ணன், உனக்கு என்ன அண்ணன் மரியாதை கொடுத்துக்கிட்டு, அட விளக்கண்ண நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, ஏன் அவங்கள மாதிரி பேசுகிறீங்கன்ட்டு. உங்ககிட்ட ஒருத்தன் கிட்ட வார்த்தை போட்டு பேசுனீங்கன்னு சொல்லி ஆச்சாரமான குடும்பத்தில் இந்த ஃபேமிலி வந்திருக்காரு சொன்னீங்களா, அந்த ஆச்சரியமான ஃபேமிலியில் வந்தவங்க தான் உனக்கு கெட்ட வார்த்தை போட்டு வாயில் வைப்ப, அவளை வாயில் வைப்ப, அவ கூட படத்தை சொல்லி பேசுகிறாங்க. இங்கே பேசுவதற்கோ இல்லை படிப்பதற்கோ எந்த ஒரு ஃபேமிலியும் தேவையில்லடா. கூமுட்டை நான் படித்தோம்னா நான் படிக்க போகிறேன், நான் ஓடணும்னா நான் அதிகமாக ஓட போகிறேன். இதுக்கு எதுக்கிட்ட ஃபேமிலி? அப்போ திருட்டு பையன் குடும்பம் திருடிக்கிட்டே தான் இருக்குமா? இது என்னது? ஒரு குடும்பத்தை பற்றி நீ அவங்கள பற்றி பேசுகிறனா, நீ அவளை பற்றி மட்டும் பேசியிருக்கணும். அறிவு இருக்க உனக்கு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு நல்ல குடும்பத்தை வந்த பொண்ணு பேசுகிற பேச்சா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஒரு 2 சாதியை குறிப்பிட்டு, பரசாதி பல்லசாதி சொல்லி சாதியை குறிப்பிட்டு படிக்காத முன்ன மாதிரி பேசுகிறேன்னா எத்தனை பேரை சமுதாயத்தில் படிச்சிருக்காங்க? கூமுட்டை யார் படிக்கலை? இப்போ இங்கே படிப்பு நீங்கள் கொடுத்துருந்தா பரவாயில்ல. காலங்காலமாக மன்னர் கூட இருந்துக்கிட்டு என்ன இல்லாமல் வேலையை பார்த்து போட்டு கல்வியை தொடர்ச்சியாக நம்ம சமூக மக்களுக்கு புறக்கணித்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க படிக்காத தற்கொலை முண்டம்ன்ட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய
இப்போ இருக்கக்கூடிய இங்கே அரசு வேலையிலேருந்து எல்லா வேலையும் எடுத்துக்கோங்க. இங்கே யாருமே ஏமாற்றி இவங்க கொடுக்கக்கூடிய கோட்டாவை பிடிச்சிக்கிட்டு, அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வச்சுக்கிட்டு, அந்த அரசு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு வச்சுக்கிட்டு யாரையும் ஏமாற்றி வரல. மற்றவங்க மாதிரி இந்த ஐஐடியில் நடக்க பெரிய ஊழல். பிசியுடைய கோட்டா முழுக்க முழுக்க ஓசிக்காரங்க பிடிச்சிக்கிறாங்க, ஓசியில் பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா எப்படி பிசி கோட்டாவை ஐஐடிக்கு போங்க, எல்லா துறைக்கும் போய்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங் முழுக்கவே பிசி கேட்டகரியே ஓசியாக பிடிச்சிக்கிறாங்க. ஓசியில் உட்காந்துக்கிட்டு இங்கே யார் படிக்கலை, நாங்கள் படிக்கலையா இல்லை படிக்க வைக்க விடலை, எங்கள் படிக்க விடலையா, ரெண்டுக்கு இந்த கேள்விக்கு எத்தனை ஜென்மம் போனால் பதில் சொல்ல முடியுமோ உங்களால். இங்கே எத்தனை தலைமுறை கடந்து வாங்க, ஆச்சரியமான குடும்பம், நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்ல ஃபேமிலிலேருந்து வந்தவங்க, நல்ல அக்கா தங்கச்சி கூட வந்தவங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி ஆச்சரியமான குடும்பத்தில் வந்தக்கூடியவங்ககிட்ட நம்ம கேட்குறது, எங்களை யாரை படிக்க விடலை, நாங்கள் படிக்க தயாராக தான் இருந்தோம், எங்களை படிக்க விடாமல் தடுத்து நிறுத்தின அந்த சங்கி பசங்க யார், அவள் யார், அந்த நெத்திலேருந்து வந்தவர் யார்? இந்த எண்ணம் இவங்களை என்றைக்கும் திருத்தவே முடியாது. அதாவது சில பேர் திருந்தி நல்ல கருத்துக்களுக்கு வந்தாலுமே, ஆனாலும் பார்த்தீங்களா நம்ம என்ன இருந்தாலும் மேலே தாங்க நம்ம இருப்போம். ஏன்னா நம்ம மேலேருந்து வந்தவங்க, நம்ம எங்கே நெத்திலேருந்து சொல்கிறோம், நம்ம மேலேருந்து வந்தவங்க நம்ம அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு என்றைக்குமே இந்த மனசை விட்டு போகவே போகாது. அந்த ஆணவ பேச்சுக்கு தெரியுமா, அந்த ஆணவ பேச்சு மனசுக்குள்ளே ஊறி போய் உட்காந்துருக்கு. எங்களுக்கு ஊறி போய் அது தளர்த்து 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 தண்ணி ஊற்றி வளர்த்து அந்த விஷ செடி என்றைக்குனாலும் வாயிலிருந்து கக்கிடுவாங்க. ஆச்சரியமான பிராமின் ஃபேமிலினா எப்படி, என்ன மீன் சாப்பிட மாட்டாருங்களா, மீன் சாப்பிட்றவங்க நல்லவங்களா, இல்லை கறி சாப்பிட மாட்டாங்களா, என்ன ஆச்சரியமான ஃபேமிலி. இந்த ஆச்சரியமான ஃபேமிலி வந்தவங்க தான் கழுவி ஊற்றிருக்க. அவங்கள ஆச்சரியமான ஃபேமிலி வந்தவங்க தான் கெட்ட வார்த்தை பேசுவதற்கோ இல்லை சுக்லாம்பரத்தை பேசுவதற்கோ சாதியும் கிடையாது, மதமும் கிடையாடா. மனப்பாடம் பண்ணால் சுக்லாம்பரத்தை பேச போகிறேன், கெட்ட வார்த்தை பேசணும்னா யார் கூட உட்காந்து கெட்ட வார்த்தை பேச போகிறேன். இதுக்கு எதுக்கு சாதி உள்ள புகுத்துறீங்க? இதில் கோட்டா சாதிக்காரங்க தான் கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி கஸ்தூரி பேசுகிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வக்கரமான பேச்சுக்கள். உண்மையிலே வக்கரத்தின் உச்சம் சொல்லுவாங்களா. இந்த கோயில்களில் முழுக்க இருக்குது. நம்ம கோயில்கள், நம்மள கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். சிலையார திருடிக்கா, சிலையார திருடுறா, எந்த ஆச்சரியமான குடும்பம் திருடிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்கள். சிலையை காணோம், நகைகளை காணோம். அந்த சிலையில் குறிப்பிட்ட பகுதி முன்பக்கம் இருக்கும், பின்பக்கத்தில் இருக்கிறதுல முழுக்க காணுங்க. இங்கே கேட்டால் அது கேன்சர் நோயை குணப்படுத்துமா, அதனால் எடுத்து விற்றுட்டாங்க. இங்கே எத்தனை சிலைகள் திருடி போயிருக்கு. இவங்களுக்கு தெரியாமல் கோயிலை தாண்டி வெளியில் போயிருமா? ஒரு நாள்னா 10 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறீங்க சிலையை காணுங்கிறது. நீ எதுக்கு நீ பூஜை பண்ணிட்டு இருந்த அப்படி எவ்வளோ நாளா? இந்த ஆச்சரியமான குடும்பம் எங்கே இருக்குது? இதில் கருவறைக்குள்ளே வச்சு ஒருத்தர் ஆச்சரியமான ஒரு வேலை ஒன்று பார்த்தா ஞாபகம் இருக்கா? கருவறைக்குள்ளே வச்சு ஆச்சரியமான வேறு ஒருத்தர் சாமி ஒருத்தர் பார்த்தாரே, அது எந்த ஆச்சரியமான குடும்பத்துக்குள்ளே வந்துச்சு? யார் நீங்கள் சொல்லக்கூடிய படிக்காத பாமர முண்டங்கள் எந்த முண்டம் கோயிலுக்குள்ளே வச்சு பண்ணிச்சு? எந்த படிக்காத முண்டம் சொல்லுங்கள்? எந்த படித்த முண்டம் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே வச்சு ஒரு பெண்ணை என்ன பண்ணுச்சு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த முண்டம்? அது எந்த குடும்பத்தில் அது வரும்? எந்த ஆச்சரியமான குடும்பத்தில் வந்துடுது? அப்போ இதை தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல் நீங்கள் கூட்டுருங்க. இப்போ என்ன நீங்கள் என்றைக்கு அவளை கைது பண்ணுவீங்க? கைது பண்ணதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்காது, கைது பண்ண முடியாது. இப்போ கார்த்திக் குமார் என்ன பண்ணிட்டார், நான் அது என்னோட வீடியோ கிடையாதுங்க, என்னோட ஆடியோ கிடையாதுங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் நம்ம நம்பிடணும். இது முழுக்க சாதி வன்மத்தில் அந்த பேசும்போது அந்த பிராமின் குடும்பத்தை உயர்த்தி பேசுங்கிற எண்ணத்தில் நம்மளால் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம். இவள் மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி பேசி பழகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு அந்த சாதி சிந்தனையில் தான் அந்த பதிவே இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு வழக்கை இலக்க போடுங்க. எவ்வளோ வழக்க போடுறீங்க, பேட்டி எடுத்துன்னு வழக்கு போடுறீங்க, வீட்டுக்கு ரைடை விடுறீங்க, என்னெல்லாமோ பண்ணுறீங்க. இதெல்லாம் செய்யணும். ஒருத்தன் பேசுவதற்கே பயப்படணும். இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு அந்த பறையர்கள், அந்த பல்லர்கள், படிக்காத முண்டங்கள், தற்கூரிகள் உட்காந்து பேசுவதற்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பயப்படணும். இது உத்தரப்பிரதேசம் கிடையாது, இது தமிழ்நாடு. என்றைக்குமே இங்கே சாதியோடைய ஆணவத்தில் குறிப்பாக நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் பிரம்மணத்தில் வந்தவங்க, இங்கே பள்ளம் பறையன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா அவர்களுக்கு நல்ல தண்டனை தமிழ்நாடு பல ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக தமிழ் இனத்தை சார்ந்த மக்களை, ஆதிக்குடி மக்களை கொச்சைப்படுத்தி விதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து கடந்து
போகக்கூடாது. ஒருமித்த குரலில் கைது செய்ய இந்த அரசிற்கு அழுத்தம் கொடுக்கணும், கட்டாயமாக செய்யணும். இந்த ஆச்சாரமான குடும்பத்தை நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்கிறாங்கல்ல, ஆச்சாரமான குடும்பத்துக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சால் தான் என்னங்கிறது மக்களுடைய சக்தி இருக்குது தெரியுமா. வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கங்களா, அப்படிலாம் இருக்க முடியாது. தண்டனை கிடைச்சே ஆகணும். இந்த அரசு, ஸ்டாலின் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு 3 ஆண்டுகளாக நிறைவேற்றி தனக்குத்தானே புகழா சுற்றக்கூடிய அரசு. இந்த ஒரு விஷயத்தையாக சேர்த்து பண்ணுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.